வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த பதிவில் ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? கிராமத்தில் ஒரு ஆடு ஒன்று வசித்து வந்தது. ஒரு முறை புல் மேய்ஞ்சிட்டே போன ஆடு எப்படியோ வழி தவறி காட்டுக்குள்ளே போயிடுச்சு. அந்த ஆட்டுக்கு என்ன பண்ணுறணுன்னு தெரியல. எப்படியாவது தன்னுடைய எஜமானன் வீட்டுக்கு போயிடணும்னு நினச்சி அதுவும் எவ்வளோ முயற்சி பண்ணி ஏதேதோ பாதை வழியாக வருது. ஆனால் வழி தெரியாமல் சுற்றி சுற்றி திரும்ப காட்டுக்குள்ளவே போயிடுதான். வெளியில் வரவே அதுக்கு வழி தெரியல. மாலை நேரம் ஆச்சு, இரவு நேரமும் வந்துடுச்சு. ஆனால் அந்த ஆடுக்கு வழியே தெரியல. இந்த இரவு நேரத்தை எங்கே கழிக்கிறது? காட்டில் நிறைய மிருகங்கள் இருக்குமே, பார்த்தா கண்டிப்பாக தன்னை கொன்னுடுமேன்னு அதுக்கு பயம் வந்துருச்சு. அப்போ தான் அங்கே ஒரு குகை இருக்கிறத அந்த ஆடு பார்த்ததான். சரி, இன்னைக்கு பொழுத இந்த குகைக்குள்ளே படுத்து கழிச்சிடலாம், காலையில் எழுந்ததும் வெளிச்சத்தில் நம்ம ஊர் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு அந்த ஆடு நினச்சதான். உள்ள குகைக்குள்ளேயும் போயிடுச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சு, அங்கே ஒரு சிங்கம் வந்தது. அந்த குகைக்கு வெளியில் ஒரு கர்ஜனை செஞ்சது பாருங்கள். அவ்வளோதான், ஆடுக்கு பயங்கர பயமாயிடுச்சு. எப்படிடா இதுக்கிட்ட இருந்து தப்புறது அப்படின்னு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் தன்னோட பயத்தை வெளியில் காட்டிக்க கூடாது அப்படின்னும் யோசிச்சதான். அந்த நேரம் பார்த்து சிங்கம், இது என்னோட குகை, யார் அது உள்ள, வெளியில் வா அப்படின்னு திரும்பவும் கர்ஜித்ததான். ஆடுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஆனால் புத்திசாலித்தனமாக எப்படியாவது தப்பி ஆகணும் அப்படின்னு மட்டும் தோணுச்சு. உடனே அந்த ஆடு ஒரு திட்டம் தீட்டியது. அந்த சிங்கம் குரல் வந்த திசையை நோக்கி ஆடு சொன்னதான், என் பேர் கொல்லிவாய் பிசாசு. என்னுடைய சக்தியை தெரிஞ்சால் நீ இப்படி வந்து கத்த மாட்ட. நான் மட்டும் வெளியில் வந்தேன், நீ உயிரோடையே இருக்க மாட்ட அப்படின்லாம் ஆடு மிரட்ட ஆரம்பிச்சது. சிங்கமும் விடாமல், அப்படி என்ன பெரிய சக்தி வாய்ந்த மிருகம் நீ, வெளியில் வா பார்க்கலாம் அப்படின்னு கர்ஜித்ததான். அப்போ ஆடு சொல்லிச்சா, நான் கொல்லிவாய் பிசாசு தான், எனக்கு எல்லா விலங்குகளோட உருவமும் எடுக்க முடியும், எந்த உருவத்தில் வேணால் நான் இருப்பேன், நான் இப்போது ஆடோட உருவத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து தைரியமாக நின்று சிரித்ததான். அவ்வளோதான், சிங்கத்துக்கு ஒரே பயம் வந்துருச்சு. உண்மையிலே கொல்லிவாய் பிசாசு ஆடு உருவத்தில் இருக்கு போல இருக்கு, இன்றைக்கி நம்ம காலி தான் அப்படின்னு பயந்து நடுங்கி ஓட ஆரம்பிச்சது. இந்த ஆடு ரொம்ப நிம்மதியாக இரவு அந்த குகையிலே தூங்கிச்சான். இப்படி தாங்க, புத்திசாலியாக இருந்தால் எந்த ஆபத்துலேருந்தும் தப்பிச்சுக்கலாம் போல இருக்குது இல்லைங்களா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம் இன்னொரு கதையோடு நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி.